வணக்கம். எங்கிட்ட இருக்கிறது புதுசாக மார்க்கெட்டில் வந்திருக்கிற Redmi Note 10s. இந்த ஃபோனோட அன்பாக்சிங் ப்ளஸ் இதோட ஹைலைட்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நோட் சீரிஸில் Redmi Note 10, 10 Pro, 10 Pro Maxன்னு இருக்குது. இப்போ புதுசாக இந்த Note 10s அந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் மற்றும் வேரியன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா, AMOLED டிஸ்பிளே, மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர், 5000 mAh பேட்டரின்னு பின்பக்கம் போட்டிருக்காங்க. சரி, இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அப்படியே அந்த கேப்பில் நம்ம சேனல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் தாருங்க. பாக்ஸில் இந்த Note 10s ஃபோன் இந்த வேரியன்ட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளூ ப்ளஸ் கிரே கலரில் ஒரு டூவல் டோனில் இது கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க நல்லாவே இருக்குது. இது மொத்தம் 3 கலர் வேரியன்ட்ஸில் கிடைக்குது. ஆனிக்ஸ் கிரே, பெபிள் ஒயிட், ஓஷன் ப்ளூ. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது ஓஷன் ப்ளூ கலர் வேரியண்ட். பின், யூசர் கைட், சாஃப்ட் பேக் கேஸ். Xiaomi ஃபோனில் இப்போ ரெகுலராக அவங்க தர 33 வாட்ஸ் சார்ஜர் ப்ளஸ் USB Type-C கேபிள் இதுலேயும் தராங்க. 8.29 mm திக்னஸ், 179 கிராம்ஸ் வெயிட், IP53 வாட்டர் ரேட்டிங் ஓடி வருது. ஸோ ஸ்பிளாஷ் ப்ரூஃப், ஃபுல்லான ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இல்லை. சின்ன தண்ணி தொளி பட்டிங்கன்னா அதை தொடச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை, அவ்வளவுதான். பின்பக்கம் சைட்ஸ் ஸ்மூத்தாக கவுடாக இருக்குது, கார்னர்ஸும் கவுடாக இருக்குது. ஸோ ஹேண்டில் பண்ண நல்லா இருக்குது. மேல் பக்கம் ஒரு IR பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலிங் மைக், ஸ்பீக்கர் இருக்குது. இந்த ஃபோனில் டூவல் ஸ்பீக்கர் தராங்க. மேலே ஒன்று, கீழே இன்னொன்று. ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் ஓடி வருது. ப்ளஸ் கீழே Type-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் ப்ளஸ் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்து ஃபேஸ் அன்லாக்கும் இந்த ஃபோனில் உண்டு. ஆப் லாக்கும் பண்ணலாம். லெஃப்ட் சைடில் சிம் ட்ரை. இதில் நீங்கள் 2 சிம் மற்றும் ஒரு மெமரி கார்டு போட்டு ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் உண்டு. இது 5G ஃபோன் இல்லை. பார்க்க ஒரு நல்ல ஒரு லுக் இந்த ஃபோனில் இருக்குது. பில்ட் குவாலிட்டியும் நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான், பட் நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் மாதிரியான உங்களுக்கு ஃபீல் கிடைக்குது. கலரும் நல்லா இருக்குது, மேட் ஃபினிஷில். ஃபோனை செட்டப் பண்ணும்போது இந்த பர்சனலைஸ் ஆட், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் டிசேபிள் பண்ணிவிடுங்க. கிளான்ஸ் ஃபார் மீ அந்த ஆப்ஷன் கூட எனக்கு பிடிக்காது. ஸோ அதையும் நான் டிசேபிள் பண்ணிவிடுவேன். கிளாசிக் இல்லைனா ஆப் லான்ச்சர் லேஅவுட் ஆப்ஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு பிடிச்சது என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதான் ஹோம் ஸ்க்ரீன், சென்டர் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. MIUI 12.5ல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் வருது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம், லிமிட்டில் தான் இருக்குது. முன்னாடி விட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் ஒரு குறைவாக தான் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் தேவையில்லாத எல்லாத்தையும் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, இந்த மீபே அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, பட் முக்கியவாசி மற்ற ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். 6.43 inch AMOLED டாட் டிஸ்பிளே, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 450 nits பிரைட்னஸ், பீக் பிரைட்னஸ் 1100ன்னு சொல்கிறாங்க. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் ஓடி வருது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். ரீடிங் மோட் இருக்குது. DC டிமிங் சப்போர்ட் உண்டு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷன் உண்டு. பட் அது டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இல்லை. டேப் பண்ணினா ஒரு 10 செகண்டுக்கு தெரியும். இந்த ஃபோன் மீடியாடெக்கோட ஹீலியோ G95ல் பவர் ஆகுது. 6GB RAM, 8GB RAM வேரியண்ட், 64GB, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் ஓடி வருது. டிஸ்கிரிப்ஷனில் வேரியண்ட் ப்ளஸ் விலைகள் போட்டிருக்கிறேன். LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ். ஃபுல் ரிவ்யூவில் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். கேமரா பார்த்தீங்கன்னா பின்பக்கம் 4 இருக்குது. 64 மெகாபிக்சல் மெயின் கேமரா, f1.79 அப்பச்சர் ஓடி வருது. 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். செல்ஃபிக்கு 13 மெகாபிக்சல் கேமரா. பின்பக்கம் கேமரா மூலமாக நீங்கள் மேக்ஸிமம் 4K வீடியோ எடுக்கலாம். 1080p 60 frames per second சப்போர்ட்டும் உண்டு. ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் இருக்குது. ஸ்லோமோ ஆப்ஷனும் உண்டு. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஓடி இது வருது. ஸோ இதான் Redmi Note 10s. என்ன டவக்குன்னு முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? ஸோ இதோட கேமரா விமர்சனம் என்னாச்சு, இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, மற்றபடி பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பற்றி நான் சொல்லலையே நீங்கள் நினைப்பீங்க. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபோனை கம்பெனிகள் தரும்போது அதுக்கான எம்பார்கோ டைம் லைன் போடுவாங்க. அது எல்லாத்துக்கும் கிடச்சி எல்லோரும் அவங்க வீடியோ போடும்போது டெஸ்ட் பண்ணி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஸோ இதோட விமர்சனம் மே 14 போடுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மே 14 இந்த ஃபோனோட விமர்சனம் நான் போடுறேன். அதில் கேமரா சாம்பிள்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பற்றி நான் முழுமையாக கவர் பண்ணுறேன். இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, அந்த ரிவ்யூவில் நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.